ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக்கு வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 48 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ எலும்புக்கூட்டு ராஜா, நீ என்னையை தேடி வந்ததுக்கு ரொம்பவே நன்றிடா, சும்மா போடுற மாதிரி ஒரு போடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பலாப்பழம் மாதிரி ரெண்டாக பொழந்து விட்டுருப்பாரு. அப்போ அவன் செத்து போயிட்டான் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அவன் செத்து போயிட்டானா என்னன்னு சொல்லி நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவனை ஒரே போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகனில் ஏறி அப்படி நின்றுருப்பாரு. அப்படி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரெண்டா போனவன் மறுபடியும் ஒட்டிக்கிட்டான். சாகலைங்க, மறுபடியும் உயிரோட வந்துட்டான் அந்த எலும்புக்கூடு ராஜா. அந்த ராஜா அப்படியே மண்டையெல்லாம் அப்படி பிளாஸ்டர் மாட்டி ஒட்டிட்டு, டேய் நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன்டா, நான் உன்னை எலும்பு கூட மாற்றி என்னோட அடிமையாக மாற்றி வாழ்நாள் முழுக்க உன்னை வச்சு வேலை வாங்க போகிறேன், நீ திறமைக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம ஹீரோவும் டே மன்னிச்சிடுறா, ஏன்னா நீ இங்கேயே சாக போகிற பார்த்தியா, என்னை எப்படி எலும்பு கூட மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பார். அவன் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து வேகமாக அவனோட பவரை யூஸ் பண்ண ஓடி வர நம்ம ஹீரோ அவனை பார்த்து நேராக போவார். ரெண்டு பேரும் அடிப்பாங்க பாருங்க, அடி அந்த இடத்துல அப்படி வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கீழே பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாம் முக்கிட்டு இருப்பானுங்க. டே என்னடா அவனுங்க எலும்பு கூடு மாதிரி இருந்துட்டு நம்மளை போட்டு இப்படி நோட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அது எலும்பு கூடலடா, அது ஆக்டோபஸ்டா, அடே ஆமாண்டா இவங்க பதட்டப்படத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. அந்த ஆக்டோபஸ் மேலே பயங்கரமான ஒரு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது, டே சீக்கிரமா அது கிட்ட போய் அட்டாக் பண்ணுங்க, தூரத்தில் நின்னா அது ஆக்டோபஸ் கையை வச்சு நம்ம முடிச்சுட்டுன்றா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் வேர்த்து விறுவிறுத்து, ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்கு, இப்பவே நம்ம எல்லாருமே இங்கேயே சாக போற போல இருக்குது, இந்த எலும்பு கூடு மண்டை வேற இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கானுங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பில்டிங் மேலே பார்த்தா அங்கே அம்பு வச்சுட்டு ஒருத்தன் மேலே பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த எலும்பு கூடு மண்டை எல்லாருமே வேகமாக பறந்து இங்கே வந்துட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்கிற வேர்த்து விறுவிறுத்துட்டு, ஐயோ என்னடா அதுங்க இவ்வளோ வேகமாக இருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. டே சீக்கிரமாடா நீங்கள் எல்லாரும் சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுங்க, கிட்ட வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் விழா எல்லாமே டேமேஜ் ஆயிரும் அப்படி சொல்லும்போது எல்லாருமே அவங்க மேஜிக் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா சரசரன்னு எவனோ ஒருத்தன் பில்டிங் விட்டு பில்டிங் தாவி கிறிஸ் மாதிரி பறந்து போய்கிட்டே இருப்பான். டேய் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த எலும்பு கூடு மண்டையில் இருக்கு பாருங்க, மண்டையன் அந்த மண்டை மட்டும் தனியாக கழுத்தை விட்டு தனியாக பறந்து போயிட்டு இருக்கும். யாரா அது இந்த தலையில இப்படி வெட்டி வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லை, தாமஸ் தாங்க. இவனுங்கெல்லாம் பயந்துட்டு இருந்தானுங்க. ஆனால் தாமஸ் பாருங்க கையில் எந்த வெப்பனும் கூட இல்லை, ஆனால் அந்த எலும்பு கூடு மண்டை எல்லாத்தையுமே தனியாக பிச்சு போட்டுறான். இதுலேயே தெரியுது தாமஸை எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு. அவன் எனக்கு ஜாலியாக இருக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீரியஸாக கூட சண்டை போடலாங்க, ஏதோ விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு மண்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கான். அந்த எலும்பு கூடுலாம் யாராவே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு திரும்பி பார்த்தா ஐயோ இவனா, இவன் ஏற்கனவே நம்மள எத்தனை பேரை கொண்டா தெரியுமாடா, சீக்கிரம்டா இவங்கிட்ட மாட்டிக்காதீங்கடா அவன் கொன்றுவாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு மண்டையெல்லாமே தாமஸை பார்த்து பயங்கரமாக பயப்படுது. அப்படின்னா தாமஸ் எவ்வளோ பயங்கர மாசு பாருங்க. அப்போ தாமஸ் எனக்கு இன்னும் விளையாடணும், இவங்க கூட விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரி அங்கே இருக்க எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு இருப்பான். அங்கே எலும்பு கூடு மண்டையெல்லாம் ஐயோ டே இவன் நம்மளை 1000க்கு மேலே கொண்டுட்டான்டா, இப்படியே போயிட்டு இருந்தது வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அப்பதான் தாமஸ் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்றான். அது பார்க்கறதுக்கு ரெட் கலர் பார்ட்டிகல் மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் மாதிரி ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 100க்கு மேல ஓப்பன் ஆகி அதுல இருந்து ஒரு மேஜிக் பவர் மாதிரி ஈட்டி மாதிரி செம்மையா வந்து அங்க இருக்க எலும்பு கூட மண்டையெல்லாம் ரெண்டா பொளந்து விட்டுருது. சரன்னு கீழே வந்து தலை எல்லாத்தையுமே பிச்சு போற அளவுக்கு செம ஷார்ப்பா வருது. இந்த மேஜிக் பவர் என்னன்னு தெரியல, ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் தாமஸ் கிட்ட இருக்கு. அது வந்து அடிச்சதுல ஒரு எலும்பு கூட மிஞ்சல எல்லாமே எலும்பு கூட மாதிரி செத்த மாதிரி கீழே கிடக்குது. அதை பார்த்துட்டு அந்த தாமஸ் ஏன் நகர மாட்டேங்கிறத, அசையாமையா நிற்கிற, ஏதாச்சும் பண்ணு, எனக்கு இன்னும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடுகிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆக்டோபஸை கஷ்டப்பட்டு எல்லாரும் சண்டை போட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த சத்தம் கேட்டு தாமஸ் திரும்பி பார்த்துட்டு ஆக்டோபஸ் இது கூட விளையாட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி அப்படின்னு செம்ம ஸ்பீடாக பறந்து போயிட்டு இருப்பாங்க. என்னங்க அவன் இவ்வளோ பெரிய சண்டையை சீரியஸாகவே எடுத்துக்காம ஜாலியாக சண்டை போட்டுட்டு இருக்கான். சும்மா செம்மையாக பறந்து போயிட்டு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பாக பாருங்க. அங்கே ஆக்டோபஸ் அடிச்ச அடியில் கலைஞர் ரத்தம்லாம் தெரிக்க அது பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்து என்னடா அது தாமஸ் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஜுங்குன்ற ஒருத்தன் அவனோட இடிமினல் பவர் யூஸ் பண்ணி சும்மா ஒரு இடியை போடுவான் பாருங்க, டிவைன் டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட அங்கே பார்த்தா பறந்த அந்த ஆக்டோபஸ் கீழே வந்து இவங்க மேலே விழுற மாதிரி இருக்கும். அங்கே சீல்டு மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் ஆக்கி அவங்க மேலே விழாத மாதிரி அந்த ஜுங்கு தடுத்து நிப்பாட்டிடுவான். அவங்க கிரியேட் பண்ண அந்த சீல்டு மேலே அந்த ஆக்டோபஸ் போய் விழுந்ததுக்கு அப்புறம் அங்கே பயங்கரமாக டமான்னு வெடிச்சு சதறும். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது
எனக்கு இது என்னடா இது, நான் சண்டை போடும்போது குறுக்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் விடாம அந்த ஆக்டோபஸை போட்டு மிதி 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 அடி அடின்னு அடிப்பான் பாருங்க. அது அப்படியே அந்த ஷீல்டு மேலே ஒட்டிக்கிட்டு அந்த ஷீல்டே உடைக்கிற அளவுக்கு நஞ்சுக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் கண்ணீர் கூட வந்துருங்க, அந்த அளவுக்கு விடாமல் படாத பாடு படுத்துவான் நம்ம தாமஸ். அடிச்ச அடியில் அது கதி கலங்கி போய் அவ்வளோதான் பீஸ் பீஸாக சதறி அதுவும் செத்து போயிடுது. அது அவ்வளோதான், கண்ணில் பாருங்களேன் இன்ட்டு குறியீடு மாதிரி வந்து நிற்கிது. அது முன்னாடி போய் உட்காந்துட்டு எனக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ லீ தாமஸை பிடிச்சி கணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு, டே பைத்தியக்கார பையில இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் தெரியுமாடா, நீ என்னடா சின்ன பிள்ளை மாதிரி விளாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருப்பான். அப்போ வானத்தில் பார்த்தா பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதை பார்த்த தாமஸ், அங்கே யார் இருக்கா, அங்கே கிம் இருக்காரா அப்படின்னா நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருப்பான். அங்கே பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. இல்லை நான் போவேன்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருக்கும்போது, ஆமாம் இந்த சாய் என்ன பண்ணுறான் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லீ யோசிக்கும் போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சாய் கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனோட அந்த ஸ்வாடை தூக்கி பிடிச்ச மாதிரியே நிப்பாட்டிட்டு இருக்கான். என்னடா அவன் இப்படி நிப்பாட்டிட்டு இருக்கானே, முன்னாடி யாரா நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ இவங்க டெத் நைட்டு அந்த எலும்பு கூடு ராஜா கூட பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் இவன் பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கான். பின்னாடியே பார்த்தா அவனோட படை எலும்பு கூடு படை சும்மா நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்போ நம்ம சாய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, நீ பயப்படாத நான் அவனை கண்டிப்பாக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை தூக்கிட்டு ஸ்வாட் ஸ்லாஷ் அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஃபுல் மூன் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்ட்டை போடுவான் பாருங்க. முன்னாடி ஒரு எலும்பு கூட அதோட ஸ்வாடை வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற எல்லா எலும்பு கூடையும் அடிச்ச அடியில் சும்மா தனித்தனியாக பிச்சு விட்டுருவோம். அந்த பிளாஸ்ட்டு அடிச்ச அடியில் எல்லாம் செத்து போயினதுக்கப்புறம் சாய் அப்படி சொல்லிட்டு மூச்சு விட்டுட்டு பார்த்தா இன்னும் நிறைய எலும்பு கூட வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, என்னோட மானா இப்படியே போச்சுன்னா குறைஞ்சி போய்கிட்டே இருக்கும். பின்னாடி பார்த்தா இவன் வேற பயங்கரமாக உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் நகராமல் அப்படியே இருக்கிறானே, சண்டை போடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒருவேளை இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கடைசியாக வருவானா. ஆனால் என்னோட மானா போர் போய்கிட்டே இருக்கே, வேற வழி இல்லை, நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைசி பவரை யூஸ் பண்ணி ஓங்கி தரையில் குத்திக்கிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸ்வாட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தரையில் குத்த அங்கே பயங்கரமான மேஜிக் பவர் வெளியே வந்துட்டு இருக்கும். சாய் பார்க்கறதுக்கும் சும்மா வெறித்தனமாக இருப்பான். இங்கே இருக்க எல்லாத்தையுமே முடிச்சு கட்டுறா அப்படின்னு ஒரு பார்வையை பார்ப்பான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம மிர் டிராகன் அவனோட ஃபயர் பால் அப்படியே வெளியே கொண்டு வருவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்பு கூடு டிராகன் அதோட ஃபயர் பால் அப்படி வெளியே கொண்டு வருவோம். அப்படியே அந்த ரெண்டு டிராகனோட அந்த பிரெத்தும் நேருக்கு நேராக மோதி அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த எலும்பு கூடு ராஜா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அது அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ அந்த பிரெடேட்டர் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணி மேஜிக் பவர் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லிஃபை பண்ணி விட்டுறான். அதோட அட்டாக் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுறான். அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் அதோட பவர் நம்ம ஹீரோவை ஒன்றுமே பண்ணலை. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டைய ராஜா, என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மிர் டிராகன்லேருந்து ஒரு ஜம்ப் பண்ணி போயிட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதே நேரம் அந்த எலும்புக்கூடு ராஜாவும் அவனோட மேஜிக் பவரை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். கர்ஸ்ட் த்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பவரை யூஸ் பண்ணி எலும்புக்கூடு மண்டையெல்லாம் அதுலேருந்து வந்துட்டு இருக்கோம். இதுதான்டா எலும்புக்கூடின் சாபம், இது கண்டிப்பாக உன்னை ஆட்கிரமிச்சு உன்னை கொன்னுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பிரெடேட்டர் ஐயை யூஸ் பண்ணி அந்த மேஜிக் பவர் ஒன்றுமே இல்லாத மாதிரி நல்லிஃபை பண்ணி விட்டுறாரு. கேன்சல் ஆயிடுது எல்லாமே. அதை பார்த்துட்டு அவன் அப்படி பறந்து போய் கீழே விழுந்துருவான். அந்த டிராகன் மேலே விழுந்துட்டு, இல்லை இது ஒன்றும் எதர்ச்சியாக நடக்கிறது இல்லை, இவன் மனுஷன் தானே, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி பறந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. என்னோட மேஜிக் அட்டாக் எல்லாமே எப்படி இவன் தடுத்து நிப்பாட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பறந்து வந்து வேவ் ஸ்வாட் அப்படின்னு ஒரு போடுவார் பாருங்க. செம்ம பவரில் ஒரு அடி அடிக்க வருவார். அந்த எலும்புக்கூடு மட்டும் அச்சச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஹீரோ அந்த டைட்டன் ஆமையை அந்த டிராகன் உலகத்தில் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி வெடிச்சு சதறடிச்சு கொண்டாரோ அதே டெக்னிக் இப்போ நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த அடிச்சடியில் அந்த டிராகன் எலும்புக்கூடு இருக்கு பார்த்தீங்களா, அதோட தலையெல்லாம் தனியாக பிஞ்சிட்டு போயிடும். தலை மட்டும் இல்லை, அதோட உடம்பெல்லாம் சல்லியாக நொறுங்கி போயிடும். அது வழியில் அப்படின்னு கத்திக்கிட்டே அதோட கதையை முடியும். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணதில் அதே மாதிரி நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடு அப்படி உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போன அந்த ஸ்வாடு மறுபடியும் ரீஜெனரேட் ஆகிட்டு திரும்ப ஹீல் பண்ணி முழு ஸ்வாடா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன் அவனோட அந்த கடைசி டெக்னிக் பவரை யூஸ் பண்ணுவான். இப்போ கூட அவன் சாவலைங்க, அந்த எலும்புக்கூடு டிராகன் மட்டும்தான் செத்துருக்குது. அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஏதோ அவனை சுற்றி ஒரு மேஜிக் ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபைனலி கடைசியாக இப்போ இவன் யூஸ் பண்ணிட்டானா லைஃப் பேரியர், இந்த பேரியரை உடைக்காத வரைக்கும் இவனுக்கு ஒன்றுமே ஆகாது, இதை உடைச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கதை முடியும். இந்த பேரியரை உருவாக்க செத்துப்போன அவனோட சோல்ஜர்ஸ் ஆத்மாவையே அவன் உறிஞ்செடுப்பான்.
இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், செம்மையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதை நான் எப்படியாச்சும் அழிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கையை முறுக்கிட்டு நான் இதை உடைக்கிறதுக்கு ஓங்கி ஒரு குத்து விட்டா போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இதை உடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இதை உடைக்கிறதுக்கு நான் கடைசி எல்லை வரைக்கும் போனேன். ஆனால் இந்த ஷீல்டை உடைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அது முடியாத காரியமாகவே மாறிச்சு. ஆனால் இப்போ நான் இருக்க வாழ்க்கையில் என்னால் இதை ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தான் ஃப்ளோரில் இருக்க ஸ்டோர் ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோட பாயிண்டை வச்சு தேவையானது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். இப்போ என்னோட ஸ்ட்ரென்த்து 97% இருக்குது. இப்போ நான் அடிக்க போகிற அடியில் அந்த ஷீல்டு எப்படி தெறிக்குதுன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த ஷீல்டில் ஓங்கி ஒரு குத்து விடுவார். அப்படி குத்து விடும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாய் அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அடிக்கிற அடியில் அதெல்லாம் தலையெல்லாம் பிஞ்சு பறந்து போயிட்டு இருக்கோம். நம்ம சாய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூட இருந்த ஆத்மாலாம் அப்படியே மேலே பறந்து போய் அந்த எலும்பு கூடலாம் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டு இருக்கோம். அப்படி அந்த எலும்பு கூடலாம் செத்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சாய் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, இதுங்களாம் எதுக்கு திடீர்னு இப்படி சாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிருமாடா என்னாச்சு, ராஜா லைஃப் பேரியரை யூஸ் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருமாடா வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா அந்த எலும்பு கூட ஆத்மாவும் மேலே போய்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மாஸ்டரும் அவரோட அந்த சிஷ்ய பிள்ளைங்க எல்லாருமே இருப்பானுங்க. மொட்டை தலையை சண்டை போட முடியாம டயர்டாகி குப்புறப்படுத்துருவான். இங்கே மாஸ்டருக்கு உடம்பு ஃபுல்லாக ரத்தமாக வந்து அவரும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்படியாச்சும் நான் முடிச்சாகணும், இல்லை வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு மாஸ்டர் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிருமாடை தாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்களை சீக்கிரமாக முடிக்கிறேன் சாவுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த கிருமாடா கையை வச்சுட்டு நம்ம பார்க் மாஸ்டர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்படி ஓடி வந்துட்டு இருந்த கிருமாடாக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகும். எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் பொழந்த அந்த வாய் தவடாலேயே ஓங்கி ஒரு மிதி விழும்பாருங்க. யார் அதுன்னு பார்த்தா வேற யாரு, தாமஸ் தான். அடிக்கிற அடியில் சும்மா அந்த கிருமாடாக்கே கத்தி கலங்கும். அது இந்த பக்கம் மொட்டத்தலையன் அப்புறம் பார்க் இவரெல்லாம் பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு இருப்பாரு. ஏன்னா இவங்களாலேயே அந்த கிருமாடாவை சமாளிக்க முடியல, எல்லாருமே குப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தாமஸ் அது மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்பவும் என்ன சொல்லுவான் பாருங்க சிரிச்சுக்கிட்டே, என்ன விளையாடலாமா, எனக்கு விளையாடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். யாருங்க நம்ம ஹீரோவை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பான் போல இருக்கே. இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான பவர் இருக்குது. அது எந்த மாதிரி பவர்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இதில் ரொம்ப ஓவரான பவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா இந்த தாமஸ் செம்ம பவராக இருக்கிறான். இந்த கிருமரா வாடிக்க இவ்வளோ பேர் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஏன் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பவரான எஸ்ட்ராங்கன்று அவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு சாகர் நிலைமைக்கு ஆச்சுது அந்த கிருமாடா. ஆனால் அதையே அசால்ட்டாக வந்து அடிக்கிறான் பார்த்தீங்களா தாமஸ். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான். நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அளவுக்கு இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாமஸை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தாமஸோட அட்ராசிட்டி அடுத்த எபிசோட தான் வரப்போகுது. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. தாமஸோட அட்ராசிட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த எபிசோட வரும். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.